வந்திருக்கும் அனைத்து ஜிவிஎன் ஃபேமிலிஸ்க்கு நன்றி. இந்த மீட்டிங்குடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய சென்னை எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, இட் இஸ் ஆல் அபவுட் த ரியல் எஸ்டேட் அவேர்னஸ். எப்படி நம்ம ஒரு குழந்தை எப்படி நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய குழந்தை வருங்காலத்துல கேபிட்டல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல சயின்டிஸ்ட் ஆகணும், இல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் போட்டு நம்மளுடைய குழந்தைய நம்ம வளர்க்குறோமோ, அந்த மாதிரி தான் சென்னையுடைய மாஸ்டர் பிளான்ஸ். அப்போ இந்த 20 வருஷத்துக்கு சென்னை எப்படி டெவலப்மெண்ட் ஆக போகுது, 10 வருஷத்துல எப்படி டெவலப்மெண்ட் ஆக போகுது, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது தான் சென்னை மாஸ்டர் பிளான். இப்ப செகண்ட் மாஸ்டர் பிளான் ரன்னிங்ல இருக்கு. அப்ப செகண்ட் மாஸ்டர் பிளான்ல என்ன நடந்தது அப்ப செகண்ட் மாஸ்டர் பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட் கரெக்டா. அப்போ அந்த செகண்ட் மாஸ்டர் பிளான்ல 2008லயே சொல்லிட்டாங்க. செகண்ட் மாஸ்டர் பிளான்ல மீஞ்சூர் டு வண்டலூர். இன்னைக்கு குன்றத்தூர் எடுத்துக்காங்க, அந்த பக்கம் எந்த பக்கம் எல்லாம் ரோடு வருதோ அது ஃபுல்லா அந்த மீஞ்சூர் டு வண்டலூர் ரோட்ல it was in lakhs, now it is going in crores. For example, metro இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சிருச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. செகண்ட் ஃபேஸ் that will come into effect in 2 years time. மாதவாரத்துல மெட்ரோ ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப தேர்ட் ஃபேஸ் மெட்ரோ அது மாஸ்டர் பிளான்ல வருது. இப்போ அடுத்த அவுட்டர் ரிங் ரோட், நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ற ரோட் சிபிஆர்ஆர் ரோட், சென்னை பெரிஃபெரியல் ரிங் ரோட். சிபிஆர்ஆர் ரோட் 133 கிலோமீட்டர்ஸ். அது ஆல்ரெடி இட் வாஸ் இன் செகண்ட் மாஸ்டர் பிளான். அப்ப தேர்ட் மாஸ்டர் பிளான்ல என்னென்ன வரும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ நாளைக்கு நம்ம சரௌண்டிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த விஷுவலைசேஷன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுடைய பணம் மல்டிபிள்ஸ்ல மாறுமா மாறாது. அண்ணா நகர் லோ பட்ஜெட்டா இருக்கும் போது பாரிஸ் மவுண்ட் ரோடு எவ்வளவு பட்ஜெட், எல்ஐசி ஒரு பெரிய ஸ்தாபனமா பார்த்தாங்க. அப்ப எல்ஐசிக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தது, இன்னைக்கு கிடையாது. இப்ப மவுண்ட் ரோட்ல எவ்வளவு கிரவுண்ட் அன்னைக்கு ஹை பட்ஜெட்டா இருந்தது. எதுக்கு இந்த டிஃபரன்சஸ் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மீட்டிங்காக கிடையாது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்மளுடைய இளைய தலைமுறைக்கும் சொல்லித்தரலாம், நமக்கும் சொல்லித்தரலாம். 100% என்னன்னா, லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது விஷுவலைசேஷன் நாளைக்கு என்ன சரௌண்டட் பை டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மாறும். ஒரு 10 வருஷம் 100% அந்த நிலத்தை சுத்தி பெருசா டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்காது. பாக்குறதுக்கு ஒரு விவசாய நிலம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த சரௌண்டிங் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். பிகாஸ் அது ஆல்ரெடி மாஸ்டர் பிளான்ல வந்துருச்சு. கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எனி ப்ராஜெக்ட் that will take minimum 5 to 7 years or 10 years. கரெக்டா? உதாரணத்துக்கு அண்ணா நகர் 1970sல எப்படி இருந்தது, 63ல லேஅவுட் போட்டாங்க. பிளாட் வாங்குறதுக்கு ஆள் யாருமே இல்ல. 1970sல இஎம்ஐல பிளாட் கொடுத்தாங்க. அப்போ பாரிஸ் பிரிட்டிஷ் பீரியட்ல டெவலப்மெண்ட் ஆகும். மயிலாப்பூரும் அப்படிதான், ட்ரிப்ளிகனும் அப்படிதான், திருவத்தூர் சைடும் அப்படிதான் டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்போ அந்த மக்கள் ஏன் அண்ணா நகர்ல பிளாட் வாங்கல, ஏன் இஎம்ஐ போடணும்? இப்போ நான் எந்த ஏரியா சொன்னனோ அந்த ஏரியாவோட அதிகமான ரேட் அண்ணா நகர்ல விலை விற்குது பிளாட் கிரவுண்ட். கரெக்டா? எந்த ஏரியா சொன்ன, பாரிஸ் எடுத்துக்கோங்க, மயிலாப்பூர் எடுத்துக்கோங்க, திருவத்தூர் எடுத்துக்கோங்க, ட்ரிப்ளிகன் எடுத்துக்கோங்க. தோஸ் பீரியட்ஸ் 1950sல டெவலப்மெண்ட் ஆன ஏரியாஸ். அப்போ பணம் இல்லாமல் மக்கள் 1970லயோ இல்ல 63லயோ அண்ணா நகர் பிளாட் போடும் போது நாங்க தெரியாதா அவங்களுக்கு? அப்ப அந்த விஷுவலைசேஷன் நாளைக்கு அடுத்த 20 வருஷத்துல எப்படி அண்ணா நகர் டெவலப்மெண்ட் ஆகும், 10 வருஷத்துல எப்படி இருக்கும், 30 வருஷத்துல எப்படி இருக்கும், 40 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷுவலைசேஷன் கொடுக்கறதுக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்ற சொல்றதுக்கு யாருமே இல்ல. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல டாப் ரேங்கிங்ல இருந்த ஆபீசர்ஸ் நீங்க பாத்தீங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், இந்த செக்ரட்டரியேட்ல இருந்த டாப் ஆபீசர்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அன்னைக்கு சிறிய சம்பளத்தில் இருந்தவங்க கூட, இல்ல மீடியம் சம்பளத்திலயோ இல்ல கொஞ்சம் ஹை சம்பளத்துல இருந்தவங்க கூட எல்லாருக்குமே இன்னைக்கு சிட்டில பிளான் இருக்கு. இல்ல இருக்கா இல்லையா சிட்டில? அப்ப வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? நீங்க முகப்பேர் யாரு? கலெக்டர் நகர் முகப்பேர் வந்தது. கலெக்டர் நகர் முகப்பேர் ஏரியா இருந்தது. முகப்பேர் தண்ணி நிக்கும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மலையில அண்ணா நகர்ல தண்ணி நிக்குது, முகப்பேர்ல தண்ணி நிக்கல. அப்ப முகப்பேர்ல பிளாட் வாங்கினவங்க யாரு? ஓரூர்ல பிளாட் வாங்கினவங்க யாரு? டிங்கில பிளாட் வாங்கினவங்க யாரு? அப்ப அன்னைக்கு கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருந்தவங்க அவங்க ஓரளவுக்கு அந்த விஷுவலைசேஷன் பண்ண முடிஞ்சது. அந்த சிஸ்டம்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த ஏரியா நாளைக்கு இப்படி டெவலப்மெண்ட் ஆகும், இது 10 வருஷத்துல இப்படி மாறும். இன்னைக்கு நம்ம சும்மா 1 லட்சத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நாளைக்கு இது 1 கோடியா மாறும், 50 லட்சமாக மாறும். ஆனா அவங்க நினைச்சதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு அது கிடைச்சது. இன்னைக்கு நம்ம ஜிவிஎன் சார்பில் நாளை சென்னை எப்படி மாறப்போகுது, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட் செனாரியோ சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த மீட்டிங்.